பிக் பாஸ் சீசன் 9 டே 4ல என்னென்ன நடந்திருக்கு? அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வேகமா உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல்ல அந்த டே 4 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதாவது விக்ரம் அவர்கள் வந்து வெளில நிக்கிறாரு. அந்த டைம்ல வந்து வாட்டர் அலார்ம் அடிக்குது. தண்ணி ஃபுல்லா கொட்டுது. அந்த சமயத்துல போயிட்டு விக்ரம் போயிட்டு கம்ருதீன வந்து எழுப்புறாரு. பட் அவரு எந்திரிக்கவே இல்ல. ஒரு கட்டத்துல உள்ள போயிட்டு சத்தம் போட்ட பிறகு கம்ருதீன் வந்து எழுந்துக்கிறாரு. ஸோ அந்த ட்ரம்ம கொண்டு போயிட்டு வைக்கிறதுக்குள்ள தண்ணி நின்டுது. அதுக்கப்புறம் சபரி வராங்க. ஸோ அவங்களால என்ன ட்ரை பண்ண முடிஞ்சாலும் தண்ணிய வந்து பிடிக்கவே முடியல. அந்த கேப்ல வந்து வாட்டர் பிளான்ட் ஸ்டார் திவாகர் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு பக்கெட் நெறைய தண்ணிய வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருந்து பிடிச்சிட்டு போயிறாரு. அந்த சமயத்துல சத்தம் போடுறாங்க. எப்படி நீங்க எங்கள கேட்காம அந்த இடத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போலாம்? வாட்டர் சூப்பர்வைசர்ன்ட்டு பிக் பாஸ் எங்கள தானே போட்டுருக்காங்க. அப்படின்ட்டு திவாகர் கிட்ட வந்து சண்டைக்கு போறாங்க. திவாகர் உங்க உங்க பேச்செல்லாம் கேட்க முடியாது. நீங்கலாம் ஓவரா பண்றீங்க. என் மேல சண்டைக்கு வரீங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி, ஸோ அந்த மனுஷன் வந்து கடந்து போறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கம்ருதீன் போயிட்டு திவாகர் கிட்ட வந்து சாரி கேட்டுறாரு. நான் வந்து உங்கள வந்து கலாய்க்கணும்னு பண்ணல. பட் நான் தான் கொஞ்சம் உங்கள வந்து ஓவரா கலாய்க்கிறேன். சாரி நீங்க அத வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பீங்க அப்படின்ற மாரி நெனச்சேன் அப்படின்ட்டு அவர் சாரி கேட்டுறாரு. பட் திவாகர் அத வந்து அக்செப்ட் பண்றதா இல்ல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. ஒரு அறையில வந்து பேசிட்டு இருக்காரு பிக் பாஸ். ஸோ தண்ணியோடைய பற்றாக்குறை இந்த டீம்ல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல அப்படின்ட்டு பிக் பாஸ் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையா அவங்கள வந்து பேசுறாரு. ஸோ அந்த சமயத்துல வந்து திருப்பியும் நான் வந்து உங்களுக்காக தண்ணி விடுறேன். நீங்க போயிட்டு அந்த டேங்கை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துலயே தண்ணி வரும் அப்படின்ட்டு பிக் பாஸ் சொல்ல கம்ருதீனும் சபரியும் போயிட்டு அந்த வாட்டர் டேங்க் எடுத்து போயிட்டு வைக்கிறாங்க. தண்ணி ஃபுல்லா பிடிக்குது. ஸோ அப்பயே புரளி பேச ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. கம்ருதீன் ஏன் நைட் எல்லாம் அந்த இடத்துல இருக்குங்களே. ஸோ அவங்க தானே வாட்டர் சூப்பர்வைசர். அவங்க தானே தண்ணி பிடிச்சி வைக்கணும்ட்டு சபரி மேலேயும் கம்ருதீன் மேலேயும் ஸோ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல வந்து ஆதிரி அவர்கள் வந்து கம்ருதீனை பயங்கரமா திட்டி தீத்துட்டாங்க. நீங்க தான் அந்த இடத்துல வந்து படுத்திருக்கணும். நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ என் தனிக்கும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்ட்டு பேசுறதுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான கிளாஷ். ஸோ அந்த அளவுக்கு மாத்தி 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 பேசிக்கிறாங்க. ஸோ ஆதிரி அவர்கள் வந்து கேட்கறது சரிதான், தப்பே கிடையாது. வாட்டர் சூப்பர்வைசர் வந்து கம்ருதீன் அவர் தான் இருந்திருக்கணும். பட் அது வந்து வே ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல. ஒருத்தவங்க கிட்ட ஒரு கைண்டா ஒரு விஷயத்த சொல்லி செஞ்சுக்கிறது ஈஸி. பட் அவங்கள வந்து நம்ம ஹார்ஷா சொல்லி அது வந்து நம்ம வந்து செஞ்சுக்க வைக்கிறது வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ செய்ய மாட்டாங்க. திட்ட தான் செய்வாங்க. அதை தான் கம்ருதீன் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணியிருப்பாரு. சார் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும். என்னன்னா பிக் பாஸ் வந்து படம் போட்டு காட்டுவாரு. எப்படியெல்லாம் நீங்க வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, எப்படியெல்லாம் அலாரம் அடிக்கும்போது தண்ணியை வந்து நீங்க விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு படம் போட்டு காட்டுவாரு. அதே சமயத்துல வந்து ஸோ அந்த சபை அவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சபை முடியும் போது சுபிக்ஷா வந்து எழுந்து ஸோ நேற்று நடந்ததுக்கெல்லாம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல வருவாங்க. எல்லாருமே கலைஞ்சு போயிடுவாங்க. அந்த சமயத்துல வந்து சுபிக்ஷா செமையா அஃபண்ட் ஆயிடுவாங்க. ஏங்க நான் வந்து சாரி கேட்டிருக்கேன், நீங்க ஒருத்தரும் மதிக்காம நீங்க பாட்டு எழுந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சபரி அவர்கள் வந்து சுபிக்ஷாவை கூல் பண்ணி உட்கார வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஆதிரை மற்றும் கமருதீனுக்கு வந்து சரியான ஒரு சண்டை வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து வீட்டு தலைக்கான 2வது போட்டியை வந்து அறிவிப்பாரு. முதல்லயே பார்த்தோம், ஒரு ஸ்டவ்ல வந்து 4 இடத்துல 4 பேர் பால்ல குண்டாவ வச்சு அதை பொங்க வச்சு அப்படின்ட்டு ஒரு போட்டி போயிட்டு இருந்தது. இப்போ வந்து என்ன போட்டின்னு பார்த்தா, அதாவது துணி துவைக்கணுங்க. ஜீன்ஸ் பேண்ட் வந்து அழுக்கா இருக்கும். அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு நல்லா துவைச்சுட்டு எடுத்துன்னு போயிட்டு ஹேங்கர்ல மாட்டணும். அதுதான் போட்டி. ஆனா இவங்கள்ல வந்து போட்டியாளர்கள் வந்து 8 பேர் இருக்காங்க. ஆனா ஹேங்கர் வந்து அங்க 5 தான் இருக்கு. ஸோ யார் சீக்கிரமா துவைச்சுட்டு எடுத்து போய் மாட்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பஸர் அடிச்சிடுச்சு. ஸோ அந்த போட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே போயிட்டு பக்கெட்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை துவைக்கணும் இல்லையா, தண்ணி பிடிக்கிறதுக்கு வாட்டர் டேங்க் போய் நிற்கிறாங்க. சரியான தள்ளுமுள்ளு அவங்களுக்குள்ளேயே நான் பிடிக்கிறேன் நீ பிடிக்கிறேன்ட்டு. அந்த சமயத்துல கெமியும் பார்வதி அவர்களும் சண்டை போடுவாங்க. எப்பா கொழா சண்டைங்க. அந்த மாதிரியான ஒரு சண்டை. உருண்டு புரண்டுப்பாங்க. கொஞ்சம் நிதானமா இருந்தா தான் என்ன, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு மாரியா இருக்கு. ஏய் என்னடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு 2 பேருக்குமே மனசு வருது. விட்டு குடுத்துட்டு போலாம்ல. இது என்னது இது? ஸோ ஒரு சிறுபுள்ளத்தனமா இருக்கு. ஒரு சிறு புள்ளைங்க எப்படி ஒரு சின்ன கார் வச்சிருந்தா அந்த கார புடிங்கிறதுக்கு 2 குழந்தைங்க உருண்டு புரண்டு சண்டை போடும். அந்த மாரி நேத்திக்கு வந்து ஒரு பக்கெட் தண்ணிக்காக 2 பேரும் கெமியும், பார்வும் சண்டை போட்டது முகம் சுளிக்க வச்சது எல்லாரையுமே. ஸோ ஒரு கட்டத்தில வந்து கெமி அவர்கள் வந்து அந்த பக்கெட்ட வந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அத வந்து ஆதிரி அவர்கள் வந்து, "இல்ல யாருக்கும் வேணாம். தண்ணிய வந்து கீழ கொட்டிட்டு விடுங்க" அப்படின்னு சொன்ன பிறகு, ஸோ தண்ணிய வந்து கீழ கொட்டிர்றாங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு என்ன மோசமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி தான் சொல்ல தோணுது. ஒரு கட்டத்தில வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க பாரு அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரவீன்ராஜ், அதுக்கப்புறம் துஷாரு, இவங்க ஆதிரை, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சீக்கிரமா ஜீன் பேண்ட்ட துவைச்சு எடுத்துன்னு போயிட்டு காய வச்சுர்றாங்க. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில பிரவீன்ராஜ்னா அவருடைய சட்டையெல்லாம் கழட்டி அந்த ஜீன் பேண்ட்ல இருக்கக்கூடிய அழுக்கு அவர் துவைச்ச பேண்ட்ல எதனாச்சும் இருந்ததுன்னா அத துவைச்சுட்டு இருக்காரு. யோவ்! என்னய்யா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குதான். நம்ம வந்து இந்த கேம்ல வந்து நல்லா போணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு. பட் இந்த அளவுக்கா? அப்படின்ட்டு தான் கேட்க தோணுது. அதுக்கப்புறம் பார்வு வந்து செமையா அவங்க ஃபீல் பண்ணி அழுகக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. அதே சமயத்தில சரியான டென்ஷன்ல இருப்பாங்க. ஒரு கட்டத்தில அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பயங்கரமா அழுதுருவாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போதே கொஞ்சம் பாவமா இருக்கு. பட் பாரு அவர்களும் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஸோ அவங்க வந்து ஒரு மெச்சூர்டானவங்களா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல நான் வந்து அவங்கள வாட்ச் பண்ணும்போது, ஓகே பாரு அவர்கள் வந்து நல்லா கேம வந்து நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அவங்க போக போக சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அஃபெண்ட் ஆவுறது, கோவப்படுறது இதெல்லாம் பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து ரொம்ப டக்குன்னு ஷார்ட் டெம்பர் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு கோவம் வந்து டக்குன்னு வந்துருது. அது வந்து சரி கிடையாது அப்படின்ற மாரி தான் சொல்ல தோணுது. பட் அவங்க எழுதுறது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுக்கிடையிலே சில வாக்குவாதங்கள் நடக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா, வியானா அவர்கள் வந்து இவங்க பாரு அவர்கள எப்படி கன்வினன்ஸ் பண்ணணும்? நான் எந்த தப்புமே பண்ணலையே! பட் நமக்கு வந்து வேலை செய்யறதுக்கு இவரு மட்டும் தான் திவாகர் மட்டும் தான் இருக்காரே! அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். பாவம் தர்பூசணி மட்டும் தனியா மாட்டியிருக்கும் வேலை செய்யறதுக்குன்ட்டு. இந்த இடத்துல வந்து திவாகர் அவர்களை பார்க்கும்போது பாவமா தாங்க தெரியுது. ஏன்னா இந்த டைம்ல வந்து பார்வதியும் கிடையாது.
ஸோ அந்த மனுஷனை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எழுந்து போயிட்டு பாத்ரூம் கழுவு, என் மூஞ்ச பார்த்து பேசு அப்படின்லாம் சொல்லும்போது, என்னதான் ஒருத்தர் வந்து நெகட்டிவா இருந்தாலும், அவர் ஒரு மனுஷன் தான். அவருக்குன்ட்டு சில எமோஷன்ஸ் வந்து இருக்கு. நான் சொல்றேன்ல, கேம்ல இந்த ரூல்ஸ் இருக்குன்னா, அத வந்து ஒரு கைண்டா சொல்லணும். இங்க வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து அந்த கேம வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த போட்டியாளருக்கு வந்து அத வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மனநிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. ஸோ அது போன்ற ஒரு டாஸ்க் எல்லாம் சொல்லும்போது, பாத்ரூம் கழுவு அப்படின்னு சொல்லும்போது, அத வந்து கைண்டா சொல்லணும். போயிட்டு கொஞ்சம் பாத்ரூம் கழுவுங்க அப்படின்ட்டு ஒரு கைண்டா சொல்லணும். அத விட்டு என் மூஞ்சி பாருங்க. எழுந்து போயிட்டு பாத்ரூம் கழுவுங்கன்னு சொன்னா, அது மனசுக்கு ரொம்ப கஷ்டம் அளிக்கும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த அந்த மாரியான மனநிலையில இருக்கக்கூடியவங்க, அ அது வந்து என்னன்ட்டு சொல்றது, சுபிக்ஷா, ஸோ அதுக்கப்புறம் வியானா பண்ணது கூட சரி கிடையாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு அஃபண்ட் ஆகி சண்டை போடுறது வந்து கொஞ்சம் கூட சரியில்லன்றது இந்த இடத்துல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் கதை சொல்லுதல், அதாவது கதை சொல்லும் நேரம் வந்துச்சு. ஆதிரை அவர்கள் வந்தாங்க. அவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்து என்ட்ரி ஆனாங்கன்றத வந்து கதையா அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரு பிரவீன் காந்தி அவர்கள் வந்து பேசும்போது, பாரு வந்து சில சில ஆட்டிட்யூட் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து நான்ன்ட்டு ஒரு டாபிக் வந்து ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல வந்து, "சார் நீங்க உங்கள பத்தி பேசுங்க. நான்ன்ட்டு எதையோ எதையோ பேசிட்டு இருக்கீங்க. ஏம்மா இரும்மா என்ன பேச விடுமா" அப்படின்ட்டு அவர் வந்து அவருடைய கதைகள வந்து பேச ஆரம்பிச்சாரு. இடையில பாரு அவர்கள் வந்து கால் மேல கால் போட்டு, ஒரு மாரி கால் ஆட்டியதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னமோ நான் டைரக்டர் பார்த்துக்கோ, நானும் திருப்பி பண்ணுவேன். அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாரி அவரு ஒரு மாரி ஒரு ஒரு டோன்ல பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது கால் மேல கால் போட்டு ஆட்டுறது தப்புன்ட்டு சொல்றதா, சரின்ட்டுலாம் சொல்றதா அப்படின்ட்டு எனக்கு எனக்கு தெரியல. கால் மேல கால் போட்டு ஆட்டுறது, ட்ரெஸ் போடுறது அதெல்லாம் அவங்கவங்க விருப்பம். அதுக்கெல்லாம் அஃபண்ட் ஆகக்கூடாது. உன் டைம் வரும்போது நீயும் அவங்கள வெறுப்பேத்திக்கிட்டு போ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து ஓப்பன் த்ரெட் குடுப்பாரு. அந்த இடத்துலயே. ஸோ மனுஷன் வந்து நெறைய பேசுவாரு. நான் வந்து த்ரிஷாவ அறிமுகப்படுத்தினேன். அந்த சீரியல் நடிகைய அறிமுகப்படுத்தினேன்ட்டு அவர் வந்து அவருடைய டைரக்டர் பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்ட்டு எல்லாத்தையும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து அகோரி கலையரசன் அவர்கள். இவரும் சொல்லுவாரு அவருடைய கஷ்ட நஷ்டங்கள். அதுக்கப்புறம் சில எக்ஸ்ட்ரீம் ஸ்பீச் இவரும் ஆஹா ஓஹோன்ட்டு அவர பத்தி சொல்றது. ஸோ அதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ஃபைனலா என்ன ஆகும்னா, நந்தினி அவர்கள் வந்து கடுமையா அழுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்கள வந்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. ஸோ அவங்க வந்து ரொம்ப பயங்கரமா அழுவாங்க. சபரி போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில கனி அவர்கள் போயிட்டு உட்காந்துட்டு, ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த அளவுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது என்ன பொறுத்தவரைக்கும். அதாவது ஈஸியா எமோஷன் ஆகி அழுகக்கூடிய நபர்கள். அதாவது எதனா ஒண்ணு சொன்னா டக்குன்னு ஒரு மாரி உம்முன்னு ஆயிட்டு, திவாகர் மாரி டென்ஷன் ஆகக்கூடிய நபர்கள வந்து திருப்பியும் திருப்பியும் ட்ரிகர் பண்ணுவாங்க. அவங்களுடைய எமோஷன வந்து தூண்டுவாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள வந்து கடந்து போறது நல்லது. எல்லாருமே ப்ராப்பர் கிடையாதுல்ல இந்த இடத்துல. ஸோ எல்லாருக்குமே எல்லாம் நடக்க தான் செய்யும். அத வந்து கண்டிப்பா நந்தினி அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட்டா கேம மூவ் பண்ணிட்டு போறது நான் திருப்பியும் சொல்றேன். கம்ருதீன், அதுக்கப்புறம் இவங்க அரோரா, ஆ வியானா வந்து அப்படிதான் இருந்தாங்க ஸ்மார்ட்டா கேம் மூவ் பண்ணிட்டு போற மாரி. பட் இப்ப ரேஸ் அண்ட் பாரூக் சண்டையில வந்து அவங்களோட பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் முற்று நோக்குற விதமாக இருக்கு. ஒரு பக்கம் துஷாரும் கொஞ்சம் அவருடைய கேம வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இதுதாங்க நேத்திக்கு டே 4ல இது போன்ற சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.